இன்னைக்கு கிளாஸ்ல கிட்ஸுக்கு எப்படி நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய கிட்டுக்கு என்ன ஹைட் அப்படிங்கிறத நீங்கள் லென்த் வைஸ் மெஷர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வித் வைஸ் மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லென்த் வைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன். அடுத்து வந்து வித் வைஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிட்டுக்கு இங்கே ஷோல்டர்லேருந்து அவங்க வெயிஸ்ட் வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட்னு பார்க்கணும். வெயிஸ்ட்டுங்கிறது இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். இங்கேருந்து 12 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 12 தான் இந்த கிட்டுக்கு ஷோல்டர் டு வெயிஸ்ட். ஓகே, 12 இன்ச். நெக்ஸ்ட் ஷோல்டர்ல இருந்து அவங்களுக்கு நெக்கு, ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ டெப்த் இருக்குன்னு பாருங்க. இப்போ அவங்ககிட்டயே கேட்கணும், இப்போ வந்து குழந்தைக்கு எந்த ஹைட்ல நெக் வேணும் அப்படின்னு. இப்போ இந்த கிட்டுக்கு வந்து 3.5 வச்சிருக்காங்க, இல்லை 4 வரைக்கும் வேணுமா 5 வரைக்கும் வேணுமாங்கிறத நம்ம கேட்டு மெஷர் பண்ணிக்கணும். இப்போ அவங்க கொஞ்சம் கீழே வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ இதுக்கு நேராக என்ன மெஷர்மெண்ட் பாருங்க, 5 இருக்கு. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃப்ரண்ட் நெக். இப்போ மேலே வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா இங்கேருந்து இப்போ 3 தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ இங்கே வந்து 3.5 இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு 4 வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் வந்து 4, அதுதான் அவங்களுடைய ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த். நெக்ஸ்ட் பேக் சைடு திரும்ப சொல்லுங்க. இங்க ஷோல்டர்ல இருந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நீங்கள் கிராஸாக இப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து பேட்டர்ன் போடுறது எல்லாமே ஸ்ட்ரெயிட் வைஸ் தான் பேட்டர்ன் போடுவோம், கிராஸ் வைஸ் போட மாட்டோம். ஸோ எங்கேயுமே கிராஸ் வைஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படிங்கிறனால நீங்களுமே இப்படி கிராஸில் மெஷர் பண்ண வேண்டாம். ஒன்லி ஸ்ட்ரெயிட் மெஷர்மெண்ட் மட்டும் எடுங்க. ஸோ இப்போ ஷோல்டர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே 3.5 தான் இருக்குது. நான் வந்து பேக்குக்கும் 4 தான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அவங்க வெயிஸ்ட்லேருந்து கீழே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கர்ட் எவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படிங்கிறத கேட்கணும். இப்போ இது அவங்களோட வெயிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம எது வரைக்கும் வெயிஸ்ட் எடுத்திருந்தோமோ, ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் எவ்வளோ எடுத்திருந்தோமோ அந்த வெயிஸ்டோடைய அந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு தான் நம்ம கீழே வந்து மெஷர் பண்ணோம். இப்போ அவங்களோட நீ வரைக்கும் இப்போ மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து அவங்க நீ வந்து இங்கே இருக்குது. ஸோ 16 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க போட்டிருக்கிற ஸ்கர்ட் நீ வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இங்கிருந்து 16. நெக்ஸ்ட் அதே வெயிஸ்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே வேணும், இங்க வேணும், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக வந்து நேம் கிடையாது. அப்போ வெயிஸ்ட் டு ரெக்வயர்டு ஹைட் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து இப்போ இது வரைக்கும் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா 22 அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ waist to required height 22. நெக்ஸ்ட் வெயிஸ்ட்லேருந்து இங்கே கால் முட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சைடில் ஒரு முட்டி தெரியுது இல்லையா, இது வந்து ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து ஆங்கிள் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 29. ஸோ 29 வந்து ஆங்கிள் வரைக்கும் இருக்கிற ஹைட்டு. ஒரு சிலர் வந்து ஃப்ளோர் வரைக்குமே டச் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்போ இங்கேருந்து ஃப்ளோர் வரைக்கும் 31 வருது. அப்போ 31 வரைக்கும் நம்ம வச்சோம் அப்படின்னா ஃப்ளோர் வரைக்கும் டச் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹைட் வைஸ் எடுக்கிற மெஷர்மெண்ட். ஸோ கிட்ஸுக்கு எந்த மாதிரி ஹைட் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கர்ட்டோட ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, லென்த் வைஸ் மெஷர் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து வித் வைஸ் மெஷர் பண்ணணும். ஸோ வித் வைஸ் மெஷர் பண்ணுறதுக்கு பேக் சைட் திருப்பி ஃபஸ்ட்டு ஷோல்டர் டு ஷோல்டர் எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ ஷோல்டர் டு ஷோல்டர் இங்கேருந்து இது வரைக்கும். ஓகேங்களா? அந்த போன் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த போன்லேருந்து போன் வரைக்கும். ஸோ இங்கே ஒரு போன் தெரியும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 12. ஷோல்டர் டு ஷோல்டர் 12. நெக்ஸ்ட்டு பேக் திரும்புங்க, ஃப்ரண்ட் சைட். இங்கே இப்படி கை கொஞ்சம் தூக்க சொல்லிட்டு இங்கேருந்து இந்த மெட்டல் போய் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்க. கரெக்டாக 11ல் டச் ஆகுது. ஸோ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 11. நெக்ஸ்ட் ஸ்லீவ் ரவுண்ட். ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது ஹாஃப் ஸ்லீவாக இருந்தால் இங்கே வந்து ரவுண்டு மெஷர் பண்ணணும். ஸோ எவ்வளோ வருது, 7 வருது. ஸோ ஸ்லீவ் ரவுண்டு வந்து 7. அப்போ ஸ்லீவ் ரவுண்ட் இங்கே 7 வருது அப்படின்னா அப்போ ஸ்லீவோட ஹைட் எங்கே வரும்,
4. ஸோ கரெக்டாக 4 இருக்கிற இடத்துல தான் இங்கே வந்து மெஷர் பண்ணுறப்ப 7 வருது. ஓகேங்களா? அப்போ ஸ்லீவோட லென்த் 4ஆக இருந்தால் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 7. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லீவோட ஹைட் வந்து இங்கே இது வரைக்கும் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, எல்போ வரைக்கும் வேணும்னு நினச்சாங்கன்னா 7 வருது. ஸோ 7ல் நமக்கு ரவுண்ட் எங்கே வருதுன்னு பார்க்கணும். 6.5. ஓகே, ஹைட்டில் 7, ரவுண்டில் 6.5. நெக்ஸ்ட்டு 3/4 வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கேருந்து 3/4 இங்கே அந்த கை முட்டி இருக்கு இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் கீழே. ஸோ இங்கேருந்து 12 நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இங்கே பாருங்கள் 12 இருக்குது. ஸோ அந்த 12 இருக்கிற இடத்துல இப்படி மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டு கிடைச்சிரும். $6.5. ஸோ ஹைட் வந்து 12, ரவுண்டு வந்து 6.5. நெக்ஸ்ட்டு ஒரு சிலர் வந்து ஃபுல் ஸ்லீவ் வேணும்னு கேட்பாங்க. அப்போ ஃபுல் ஸ்லீவ் வேணும்னா இங்கே ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும், ஓகேங்களா, இது வரைக்கும்னா 17. அப்போ 17 ஹைட் அப்படின்னா ரவுண்ட் எவ்வளோ எடுக்கணும்? இங்கே இருக்கிற ரவுண்டு எடுக்கக்கூடாது. ஏன் இங்கே இருக்கிற ரவுண்டு எடுக்கக்கூடாதுன்னா, நமக்கு வந்து இந்த ரவுண்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், இந்த ரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த சின்ன ரவுண்டு வந்து இதுக்குள்ளே உள்ளே வந்து போகாது இல்லைங்களா? ஸோ அந்த சின்ன ரவுண்டுக்குள்ளே இந்த கை போகாது. அப்போ எப்பயுமே ஃபுல் ஸ்லீவ் வேணும்னு நினச்சா இந்த ரவுண்டு எடுக்காமல் இந்த ரவுண்டு தான் எடுக்கணும். கையை இப்படி வச்சுக்க சொல்லிட்டு இந்த ரவுண்டு தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 7 இருக்கு. ஸோ 7 தான் எடுக்கணும். ஆனால் இங்கே எடுத்து பாருங்க எவ்வளோ இருக்குன்னு, 5 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடம் 5 தான், பட் இந்த இடம் 7. ஸோ நீங்கள் 5 வச்சுட்டீங்கன்னா 7 இருக்கிறதுனால கையே உள்ளே போகாது. அதனால எப்பயுமே ஃபுல் ஸ்லீவுக்கு இந்த இடத்த தான் எடுக்கணும். ஓகேங்களா? 7. நெக்ஸ்ட் பஸ்ட் ரவுண்ட். பஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது கையை கொஞ்சம் தூக்க சொல்லிடுங்க. தூக்க சொல்லிட்டு இப்படி இங்க எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 23 வருது. ஸோ பஸ்ட் ரவுண்ட் வந்து 23. நெக்ஸ்ட் வெயிஸ்ட் ரவுண்ட். வெயிஸ்ட் ரவுண்டுங்கிறது நம்ம இது வரைக்கும் தான் வெயிஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ கரெக்டாக அந்த வெயிஸ்ட் கிட்ட வச்சுட்டு வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும், 21.5. நெக்ஸ்ட் சீட் ரவுண்ட். சீட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது, பட் ரொம்ப டைட்டான ஸ்கர்ட்லாம் வேணும், இந்த மாதிரி பேண்ட்லாம் வேணும்னு கேட்குறாங்கன்னா மட்டும் சீட் ரவுண்ட் வேணும். ஏன்னா ஹிப் ரவுண்ட் வந்து சின்னதாக இருக்கும், சீட் ரவுண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ சீட்டுக்குள்ளே இப்படி மேலே போகணும் அப்படிங்கிறதுனால சீட் ரவுண்ட் தேவைப்படும். ஸோ பேக்கில் திரும்ப சொல்லிட்டு இங்கே, அதாவது வெயிஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே, ஹிப் ரவுண்டுக்கும் கொஞ்சம் கீழே. ஓகேங்களா? ஸோ இது வந்து வெயிஸ்ட், இதை வந்து ஹிப்புன்னு சொல்லுவோம். இதுதான் சீட். ஓகேவா? சீட் ரவுண்டுங்கிறது இதுதான். சப்போஸ் தேவைப்பட்டால் மட்டும் சீட் ரவுண்ட் எடுத்துக்கலாம். சீட் ரவுண்ட் வந்து 25.5. ஸோ இதுதான் வந்து கிட்ஸுக்கான மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கிட்ஸுக்கு வந்து லென்த் வைஸ் வித் வைஸ் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு வந்து கிளாஸில் அனுப்புங்க. அடுத்து எப்படி வந்து இதுக்கு பேட்டர்ன் மேக் பண்ணிவிட்டு கட்டிங் போடணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.